நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறங்கிற பேரில் நிறையா ப்ராடக்ட்ஸை சும்மா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விற்கிற பொருள் வந்து நீங்கள் செல் பண்ணுற பர்சனுக்கு ரியலாக தேவையா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நிறையா மணி வரும் தான், அது உண்மை தான். பட் நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் யார்கிட்ட விற்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஸ்கேம் மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் எல்லாருக்கிட்டையும் போய் இதை வாங்கிக்கோன்னு சொல்லி புஷ் பண்ணுறது தான். எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே ஒரு கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களை எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி ப்ராப்பராக பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ரியல் நீட் இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு அதை செல் பண்ண ட்ரை பண்ணணும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரியலாகவே ஒர்த்தியாக இருக்கணும். அது குறிப்பிட்ட ரிசல்ட்டையோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையோ கொடுத்தா மட்டும்தான் ரியல் பிஸ்னஸை உங்களால் லைஃப் டைம் பில்ட் பண்ண முடியும்.